எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கு அருட்படியாக வந்திருந்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் வல்லநாயன் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நாம் உபதேசம் செய்து கொண்டேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு எண்ணிலடங்காத ஏராளமான அருட்கொடைகளை எல்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அவைகளை நாம் அனுதினமும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு அருட்கொடைகளும் பகரம் கொடுக்க முடியாத அருட்கொடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் யாராவது எங்களுக்கு உபகாரம் செய்தால் அதுக்கு நாம் பகரம் செய்வோம். ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட் ஒன்று தருகிறார், நாம் அதுக்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருக்கும் ஒரு கட்டத்தில் நாம் கொடுப்போம். எங்களுடைய வீட்டுக்கு நடந்த திருமணத்துக்கு அவர் வந்து எங்களுடைய பெண்ணோட கல்யாணத்துக்கு அவர் ஒரு அன்பளிப்பு செய்தார், நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் அவருடைய மகளுடைய திருமணத்துக்கும் நாம் ஒரு அன்பளிப்பு கொடுப்போம். அவர்களை சாப்பாடு போட்டால் நாங்களும் ஒரு கட்டத்தில் அவருக்கு சாப்பாடு கொடுப்போம். அவர் எங்களை அன்பளிப்பாக ஒரு அத்தர் போத்தல் தந்தார், நாம் பகரமாக ஏதோ ஒரு பிறவர் கட்டத்தில் அவருக்கு தொப்பி மிஸ்வாக்கும் கொடுக்கிறோம். சரி, பகரம் ஆகிவிடுகிறது. தந்ததைக்கு சமனாகவோ கிட்டத்தட்ட அதுக்கு பகரமாக ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம், செய்யலாம். சரி, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு என்ன பகரம் கொடுக்கலாம்? அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன ஞாபகங்களை தந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் எங்களுக்கு தந்ததுக்கு நாம் என்ன கொடுக்கிறது? அல்லாஹ் எங்களுக்கு உயிரை தந்தானே, இதுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கலாம்? அல்லாஹ் எங்களுக்கு உடம்பை தந்தானே, இதுக்கு அல்லாஹ் நாம் என்ன கொடுக்கிறது? வாழ்க்கையை தந்திருக்கிற ஒரு மூச்சு விடுகின்றோமே, ஒவ்வொரு மூச்சு எத்தனை மூச்சு விட்டுட்டோம், இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? குடிக்கிற தண்ணீருக்கு ஏதாவது பகரங்களுக்கு வேணுமா? சில இப்படி எண்ணி பார்த்தால் எண்ண முடியாத எத்தனை ஞாபகத்துக்கள் என்று நாம் என்னதான் செய்ய இயலும் இருக்கு. சரி, ஒன்றும் செய்யலாது. அல்லாஹ் ஒன்று தான் செய்ய சொல்கிறான். என்ன தெரியுமா? நன்றியுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். தந்ததெல்லாம் அனுபவிங்க, பரவாயில்லை. இவை தந்தவன் அல்லாஹ் என்பதை உணர்ந்து அதை நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள், அவ்வளவு போதும். வேறொன்று உங்களால் செய்யவே இயலாது. என்ன செய்யலும்? ஒன்றும் செய்யலாது. இதை ஒன்றும் செய்யுங்க, இதை ஒன்றை மட்டும் செய்யுங்க என்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு பணித்திருக்கின்றான். நன்றியுடன் வாழுகிறோமா என்பதைத்தான் வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நன்றியுள்ள சமுதாயமா, நன்றியற்ற மக்களா, என்ன முடிவு? இதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. சார், இன்றைய நாள் கழிகிறே, நன்றியுடன் இன்றைய நாளை கழிக்கின்றோமா? அல்லது இன்றைய நாளின் வாழ்க்கையின் சாராம்சம் நான் நன்றியற்ற ஒரு அடியானா? நாமளே ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்த்து கொண்டு போனோம்னா வாழ்க்கையின் முடிவு அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் நன்றியுள்ள ஒரு அடியானாக சந்திக்கிறோமா, அல்லது நன்றி கெட்ட ஒரு அடியானாக அல்லாஹ்வை சந்திப்போமா? சில இது ஒன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்றியுடன் நடக்க வேண்டும் என்றால் ஒன்றை உணர வேண்டும், நம்மிடம் உள்ளதெல்லாம் ஒன்றுமே எம்முடையதல்ல, எல்லாமே அல்லாஹ் தந்ததுதான். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அருட்கொடைகள் என்று என்னவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அது ஒன்றும் உங்களுடையது இல்லை, அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது தான். எல்லாமே அல்லாஹ்வுடையது தான். நாம் உலகத்துக்கு ஒன்றுமில்லாமல் தான் வந்தோம், ஒன்றுமே தெரியாமல் வந்தோம். நாம் வரவும் இல்லை, நாம் வந்த உரிமை கூட எங்களுக்கு கிடையாது. நான் வந்தேன் என்று சொன்னால் வந்த உரிமையாவது இருக்கும், நாம் வரவே இல்லை. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூரி உம்மஹாத்திக்கும், நீங்கள் உலகத்துக்கு வரவே இல்லை, அல்லாஹ் தான் வர வச்சான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூரி உம்மஹாத்திக்கும்,
உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து நீங்கள் வரல, வந்த உரிமை கூட உங்களுக்கு கிடையாது. அஹ்ரஜக்கும், அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான், வந்த உரிமையும் அவனுக்குத்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் இருந்து வந்ததில்லை, தாயிட வயிற்றிலிருந்து வெளியானமே. அந்த வெளியான உரிமையும் யாருக்கு இருக்குது? எமக்கும் இல்லை, தாய்க்கும் இல்லை. தாயே தடுமாறுகிறார், பிள்ளை பெற்றெடுக்கணும் என்ன செய்யணும் என்று. பெற்றெடுத்த உரிமையும் தாய்க்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அந்த உரிமை எனக்கு உரியது. அஹ்ரஜக்கும், அல்லாஹ் தான் வெளியாக்கினான். சரி, வந்த உரிமையும் கிடையாது, நான் வரவே இல்லை, அல்லாஹ் தான் வர வைத்தான். எப்படி வந்தோம்? லா தஅலமூன ஷைஆ, ஒன்றும் இல்லாமல் வந்தீர்கள், ஒன்றும் தெரியாமல் வந்தீர்கள். எம்மிடத்தில் ஒன்றுமே இருக்கவில்லை, ஒன்றும் தெரியவும் மாட்டாது. ஒன்றும் தெரியாமல் உலகத்துக்கு வந்தோம், ஒன்றும் இல்லாமல் உலகத்துக்கு வந்தோம். இப்போது எனக்கு நிறைய தெரியும், நிறைய படிக்கிட்டோம். நாங்கள்லாம் படித்தாக்கள், நிறைய தெரிஞ்சாக்கள், நிறைய சாமான் சேர்த்துட்டோம், சொத்துக்கள் கையில் இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இப்போ நாங்கள் சும்மா சாதாரண ஆள் இல்லை, நிறைய தெரிஞ்சாக்கள், நிறைய சொத்துள்ளாக்கள் என்று இப்போது மனித சிந்தனை மாறிவிடுகிறது. நன்றி கட்ட வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இப்போது அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஏ மனிதனே கொஞ்சம் நில்லு, யோசி. இந்த தான் தோன்றித்தனமான போக்கு என்ன தைரியம் உனக்கு வந்தது? மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை நீ மறந்து தான் தோன்றித்தனமா போறிய இந்த அசட்டு தைரியத்துக்குரிய காரணம் என்ன? எதை வச்சு, யாரை நம்பி, எதை நம்பி இப்படி நீ தான் தோண்டித்தனமா போறா? என்ன ஒன்று கையில் இருக்கின்றல கேட்கிறான். என்ன இருக்குன்னு சொல்ல போகிறோம்? என் நாட்டுடைய ஆட்சி கையில் இருக்குதா, அல்லது நாங்கள் பெரிய பாட்டியா, அல்லது பெரிய சொத்தா? என்ன இருக்குன்னு சொல்ல போகிறோம்? என்னதான் சொன்னார் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஓமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், அது ஒன்றல்ல என்னெல்லாம் சொல்ல போகிறோம். என்னவெல்லாம் வச்சு பெருமை அடிக்க பார்க்குறீங்களோ, கொஞ்சம் பெரியாளாக பார்க்குறீங்களோ, அது எல்லாம் ஒன்றதில்லையே, அது எண்டது தானே என்று அல்லாஹ் அனைத்தையுமே தட்டி விடுவான். யாரெல்லாம் பெருமை அடித்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மண்க வச்சு இருக்கின்றான். யாரும் இது ஒன்றுமே என்றதல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரப்புக்குரியது, கொஞ்சம் கிடைத்திருக்குது, நன்றி செலுத்துவோம் என்று நடந்தார்களோ அல்லவர்களை அல்லாஹ் தஆலா நன்றியுள்ள அடியார்கள் என்று தன்னிடத்தில் நெருக்கி கொண்டான். அவர்களுக்கு உலகத்தை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். சொல்ல ரெண்டு வாழ்க்கை தான், நன்றி செலுத்தி வாழுவது, நன்றி கேட்டு வாழுவது. இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தஆலா உலகத்தை இரண்டு வகையில் அமைத்து கொடுக்கிறான். ஒன்று அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கு, அடியார்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்குது. ஒன்று வசப்படுத்தி கொடுக்கிறது, தஸ்ஹீருல் ஆலம், இந்த உலகத்தை எல்லாம் வசப்படுத்தி கொடுப்பான். இன்னொன்று தஸ்லீத், இந்த உலகத்தை எல்லாம் சாட்டி விடுவான். ரெண்டில் ஒன்று. நன்றியுள்ள மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தஸ்ஹீர் பண்ணி கொடுப்பான், இந்த உலகத்தை வசப்படுத்தி கொடுப்பான். நபிமார்கள் நன்றியுள்ள அடியார்களின் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்றில் பறந்தார்கள், தட்டத்தறியல்ல பட்டாளத்துடன். ஒதுவுகா ஷஹரும் வரவாகுகா ஷஹரும், சாதாரண பறத்தாரில் பட்டாளத்துடன். ஒரு காலை நேரம் பறந்தால் ஒரு மாத தொலை தூரம், மாலையில் கொஞ்சம் பறந்தால் ஒரு மாத தொலை தூரம், ஒரு நாளைக்கு 2 மாத பயணத்தை கடந்து விடுவார்கள். காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். பறவைகளின் பாசையை எல்லாம் அவர்களுக்கு படிப்பித்தான். வள்ளிம்னா மந்திக தயிர், இவை எல்லாமே வசப்படுத்தி கொடுக்கப்பட்டு நன்றியுள்ள அடியார்கள் எல்லாமே வசப்படுகின்றது. சரி, நன்றி கெட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தை சாட்டி விடுகின்றார். எந்த நியமத் கொடுக்கப்பட்டதோ அதிலே அவர்கள் சாட்டப்படுவார்கள். அது அவர்களை அழிவுக்கு காரணமாக, இழிவுக்கு காரணமாக அது அமைந்து விடுகின்றது. சில நம்ரூதுக்கு அல்லாஹ் கொடுத்தான், ஃபிரௌனுக்கு கொடுத்தான். உலகத்தில் பெரும் பெரும் மன்னர்கள், உலகத்தை ஆண்டவர்கள், ஆட்சி படைத்தவர்கள் நினைத்தார்கள் இது என்னுடையது என்று. நன்றி செலுத்தும் எண்ணம் வராது. ஏன் என்றதுன்றால் யாருக்கு நன்றி செலுத்துறது? நன்றி செலுத்துகிற எண்ணமே வரல. அதனால் நாசம் அடைந்து போனார்கள். ஃபிரௌன் பட்டாளத்திலையும் சேர்ந்தே நாசமாக போனார். நம்ரூத் அவனுடைய அதிகாரத்திலே சேர்ந்தே அப்படி நாசம் போனார். அபூஜஹல் மமதையிலே, பெருமையிலேயே, அந்த பெரிய தன்மையிலே அப்படியே அழிந்து நாசமாக போனான்.
கூட்டம் அழிந்தார்கள். அவர்களுடைய சக்தி இருந்தது, அதோடய அழிந்தார்கள். சக்தியை பறித்து அவர்களை வெறுமையாக்கல, அழிக்கல. மண் அஷத்து மின்னா பூவா, எங்களை அடிக்க யார் இருக்கிறார், எங்களை விடவும் பலவான்கள் இருக்கிறார்களா என்று தம்பட்டம் அளித்தார்கள். அந்த பலத்தை எல்லாம் பறிக்காமலுக்கு அப்படியே வச்சு கொண்டே அழித்து விட்டான். காற்றை அனுப்பினான். சஹரஹா அலைஹிம் சபா லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடராக அடித்த காட்டு அவர்களை அடியோடு பிடுங்கி எறியப்பட்ட ஈச்ச மரங்களைப் போல ஆக்கள் வீசப்பட்டு கிடக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், யாராவது எங்கிருக்கிறாங்களா? ஒரு ஆளாவது கண்டீங்களா? யாராவது மிஞ்சினு? அப்படி அல்லாஹ் தஆலா அடியோடு அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து காட்டினான். பெரும்பான்மை என்று பெருமை அளித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்பி அல்லாஹ் அவர்களை அப்படி அழித்து காட்டினான். தரப்பட்ட ஞாபகத்துக்கள் நன்றிக்கு பயன்படுத்தப்படாமல், நன்றியுடன் நடப்பதற்கு உதவாமல் இருந்தால் அவர்கள் அதற்கு ஒரு பெருமை அளிப்பார்கள். அந்த பெருமையில் அவர்களுக்கு அழிவு முடிவு செய்யப்படும். எனவே சோழர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா நன்றியுடன் நடந்த மக்களுக்கு என்ன செய்தான் என்பதையும், நன்றிகெட்ட மக்களுக்கு நடந்தது என்ன என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். சஹாபாக்கள் நன்றியுடன் நடந்தார்கள், நன்றியுள்ள மக்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். கடலை வசப்படுத்தினான். கடலிலே நடந்தார்கள். கடல் அவர்களுக்கு திரை போலானது. கடல்ல எப்படி நடந்து கொண்டார்கள்? சம்மைனா வக்தஹம்னா ஃபமா பல்லல் மாவு அஸ்ஃபல ஹிஃபாஃப இபிலினா. நாங்கள் கடலுக்கு முன்னால் போய் நின்றோம். கப்பல் கிடையாது, தோணி கிடையாது, வாகனமே கிடையாது. அப்போ என்ன சொல்ல, நன்றியுள்ள மக்கள் தானே. அப்போ அல்லாஹ் வசப்படுத்தி தருவான். நம்பிக்கை இருந்தது. நன்றி கெட்டாக்கள் யாருமே இல்லை. பிஸ்மி சொன்னோம், கடலில் நுழைந்தோம். எங்களுடைய ஒட்டகங்களின் கால்களின் அந்த குறைகளை கூட தண்ணி நினைக்கவில்லை சொன்னார்கள். குதிரைகள் அந்த கடலிலே ஓடி சென்றது. அதை குளம்பொழி அவர்கள் மலைகளை மீது கேட்பதை போல கேட்டார்கள். என்னுடைய சஹாபி சொல்கிறார், என்னுடைய கையில் இருந்த லோட்டா கீழே விழுந்தது. அது சக்குண்டு சத்தம் கேட்கல, கண்ணீர் என்று சத்தம் கேட்டது என்று சொல்லி வசப்படுத்தி எல்லாம் கொடுத்தான். நன்றியுள்ள மக்கள். கடலும் வசப்பட்டது, காற்று வசப்பட்டது, நெருப்பு வசப்பட்டது. தமீமுத்தாரி நெருப்பை கண்டு ஓடவில்லை, நெருப்பு அவர்களை கண்டு ஓடுகிறது. எரிமலை வெடித்து நெருப்பு பாய்ஞ்சி வருகிறது. மதீனாவே எரிந்து சாம்பலாகிவிடும். மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு அவல நிலையிலே வருகிறார்கள். அமரத சொன்னார்கள், நீங்கள் போங்க என்று. அபிமீன், நான் யார், நான் என்ன செய்வேன்? இல்லை, நீங்கள் செய்வீங்க. நபியவர்கள் சொன்னார்கள், நிலைமை வரும், தமீமுத்தாரி அதை சீராக்குவார் என்று போனார்கள். நெருப்பை கண்டு இவர்கள் பயப்படவில்லை, இவர்களை கண்டுதான் நெருப்பு பயந்து பின்னுக்கு போனது. நன்றியில் ஒரு அடியார் வருகிறார், அதுக்கு நாம் வசப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு படைப்பும் உணர்ந்திருக்கிறது. எனவே சொல்றேன், நான் நன்றியுள்ள அடியானா என்று நாம் நம்மளை தான் பார்த்து கொள்ள வேண்டும். யாரையும் தேடி பார்த்து எதில் புள்ளி போடுவதற்கு இல்லை. நான் நன்றியுள்ளவனா? இன்றைக்கு விடிந்ததிலிருந்து இதுவரை அனுபவித்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், நான் அனுபவித்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நன்றி செலுத்தி முடிஞ்சான்னு பார்க்குறோம். கடையில் சாமான் வாங்கி கடைசியில் அதெல்லாம் பெக் பண்ணக்கில் ஒரு செக் பண்ணி படுவோம். என்ன செக் பண்ணப்பட ஒரு பில்லையும் பார்ப்பார், சாமானையும் பார்ப்பார். 1 2 3 4 5 6 10 சாமான் பில்லை பார்ப்பார். 10 12 அப்புறம் ரெண்டுங்க செக் பண்ணப்படுகிறது. அவர் இன்னைக்கு எவ்வளோ பே பண்ணிட்டீங்க, ஒரு பில்லில் எத்தனை சாமான், இங்கே எத்தனை சாமான் செக் பண்ணப்படுகிறது. அவங்களுடைய கடையில் எடுத்த ஒவ்வொரு சாமானுக்கும் விலை கொடுக்கப்பட்டு விட்டதா? நீங்கள் எடுத்த ஒவ்வொரு சாமானுக்கும் அது 2 ரூபாய் சாமானாக இருந்தாலும் சரி, அதுக்கு விலை போடப்படிய பே பண்ணிட்டீங்களா பார்க்கப்படும். சரி, நாம் உலகத்தில் பாவித்த அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளுக்கு பே பண்ணிட்டோமா? பாதையில் ஒரு நடந்து போகிறான், கடும் வெயிலாக இருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது, டயர்டாகிடுச்சது. பார்த்தா அந்த ஒரு மரம் ஒன்று இருக்குது, அழகான நிழல் இருக்கிறது, குளிர்ந்த காற்று வீசுகிறது. கொஞ்சம் உட்கார்ந்து எழுதிட்டு போனார். மரத்தை கொண்டு போகல, உடைச்சிட்டு கந்து கொண்டு போகல, பழம் சாப்பிடல, நிழலை அனுபவித்தார். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அடியானே, இந்த நாளையில், இந்த இடத்தில், இந்த நேரத்தில் களைப்படைந்து வந்தாயே, நாம் ஒரு மரத்தை நிறுவியிருந்தோம்,
அதில் நீ கொஞ்சம் உட்கார்ந்து சுகம் பெற்று போனியே, இதுக்கு என்ன நன்றி செலுத்தினாய் என்று கேட்பாங்க. சரி, மரத்தின் நிழலில் உட்கார்ந்து என்ன நன்றி? இந்த கடலோரம் உட்கார்ந்து காத்து நாங்கள் சுவாசிக்கிறோமே, கடலை தேடி மக்கள் வருகிறார்கள், கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஓஃபான நேரம், கடலில் உட்கார்ந்துட்டு போகிறோம். மணித்தியான கணக்கில் எதுவும் விசாரணைக்கு வரும் மறுமையில் உட்கார்ந்து எழுமணத்துக்கு நன்றி செலுத்தி போனீங்களா, அல்லது சும்மா ஆடும் மாடும் போகுது அது மாதிரியே நீங்களும் போனீங்க? இந்த ரோட்டால் ஆடும் போகுது, மாடும் போகுது, எருமையும் போகுது, அது மாதிரியே நீயும் போனா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் படைச்சது. இந்த கடலிலே வீசுகின்ற காற்று அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலிருந்து வருகிறது. அது எங்களுடைய உடம்புக்கு சாந்தத்தை அல்லாஹ்வுடைய ஹுக்குமை கொண்டு தருகிறது. ஒரு நாள் ஞாபகம் இருக்குதானே, இந்த கடல் அழிச்சிச்சா இல்லையா? கடையெல்லாம் விரட்டினுச்சா இல்லையா? கடலை கண்டவன பயம் வந்துச்சு, அந்த நாள் ஞாபகம் இருக்குதா? இந்த நாள் அப்படி நடக்கலையே. ஏன்? அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய கட்டளை இவை எல்லாத்தையும் அழித்து போடு என்று. இன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு வாழ்க்கையை கூறுகின்ற. இது அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, உனக்கு விளங்கிடுச்சா? இது நன்றி செலுத்தியா? கடலோரம் உட்காந்து சும்மா ஆடு மாடு எரிம போகிற மாதிரி எளிமைக்கு போடியா? சரி, மறுமையுடைய கேள்வியாக இது வரும். நன்றி செலுத்தப்படாத ஒவ்வொரு நியாமத்துக்களும் மறுமையில் இவருக்கு பிடியாக வந்து சேர்கின்றது. அதனால் உணர வேண்டிய முதல்ல ஈமானுடைய பாடம். நாம் எதுவெல்லாம் உலகத்தில் அனுபவிக்கிறோமோ அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் படைத்தது. உலகத்தில் ஒரு நாஸ்திக சிந்தனை பரவிய காலத்தில் வாழ்கின்றோம். என்ன நாஸ்திக சிந்தனை? அதைத்தான் நாம் ஒரு அறிவாக படிக்கிறோம், ஊட்டப்படுகிறது. இயற்கை வளங்கள், இது இயற்கை தானே. இந்த கடல் யாரும் தோன்றினதா? யாரும் உருவாக்க இல்லை, இயற்கையானது. இயற்கை என்றால் யாருக்கும் சொந்தம் இல்லை. யாருக்கும் சொந்தம் இல்லாட்டி யாருக்கும் நன்றி செலுத்த வேண்டிய தேவையில்லை. இந்த கடையில் போய் தண்ணி ஒரு கிளாஸ் வாங்கி குடிக்கிட்டோம்னா ஜிசாக்கல்லாஹ் நன்றி சொல்லிடுவேன். அவருடைய தண்ணி அவர் கடையிலேருந்து வாங்கினோம், குடித்தோம், நன்றி செலுத்திட்டு போவோம். இந்த கடையில் டீ வாங்கணும், காசு கொடுத்தோம், இல்லை வாங்கன்னு சொல்லுவோம். ஒன்று காசு எடுக்கணும், காசு எடுக்கலை, அப்போ என்ன செய்வோம்? நன்றி கொடுப்போம். ஜிசாக்கல்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம் சொல்லிட்டு போவோம், ஏதாவது கொடுப்போம். இப்போ கடல் யாருக்கு சொந்தம்? மொத்தம் சொந்தம் இல்லை, நன்றி செலுத்தமா தேவையில்லை. ஏன்? இயற்கையானது, யாரும் உண்டாக்கவில்லை. இந்த நாஸ்திக சிந்தனைக்கு எதிராகத்தான் அல்லாஹ் முதலாவது ஆயத்தே இறக்கினான். இயற்கை என்று தானாக உருவாகியது எதுவுமே கிடையாது. நீங்க படிங்க முதல் பாடமாக, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக். எல்லாமே அல்லாஹ் படைச்சதுதான். படைச்சவன் அல்லாஹ் என்பதை படிக்கணும். படித்தா எல்லாமே அல்லாஹ்வுடைய இருந்து வரும். அப்ப நன்றியுடைய உணர்வு உண்டாகும். அல்லாஹ் படைச்சான் என்பது எப்போது யாருக்கு உணர்வு வரவில்லையோ, ஏன்னா இயற்கையாக உள்ளது என்ற நாஸ்திக சிந்தனை உள்வாங்கப்பட்டிருக்கிறதோ, நன்றி கெட்டவர்களாகத்தான் உலகத்திலே வாழ்வார்கள், அனுபவிப்பார்கள், நன்றி கெட்டவர்களாக நடப்பார்கள். எனவே அல்லாஹ் முதலாவது ஆயத்தை இறக்கினான். இயற்கை என்று தானாக நடந்தது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் படைச்சவன் என்பதை இந்த உலகத்தில் பரவி இருக்கின்ற நாஸ்திக நஞ்சுக்கு எதிராக ஈமானிய பாடத்தை படிங்கள் என்று முதலாவது ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். இதுதான் படிப்பு. இந்த படிப்பு தான் வாஜிபானது. இது படிக்காமல் எது படித்தாலும் நாசமும் ஏமாற்றமும் தான் உண்டாகும். இந்த படிப்பின் மூலமாக என்ன படிப்பு? இக்ரா என்று போட்டை போட்டு மக்கள் வேற என்னவோ படிக்கின்றார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ என்ற ஹலக் என்ற இந்த ஈமானிய பாடத்தை படிக்க வேண்டும். ஏன்? நன்றியுடன் உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி. எதை அனுபவித்தாலும் ரப்புடையது என்ற அந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். உலகத்தில் பெரும் பெரும் நியாமத்துகள் கொடுக்கப்பட்டார்கள். நபிமார்கள் கூட, அவர்கள் கூட சொன்னார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குர மக்துர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் நபுவத்தையும் கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான். அவர்கள் சொல்கிறார்கள், இது எங்களுக்கு தந்த ஒரு பாக்கியம் என்றோ அல்லது எங்களை கெட்டுத்தனம் என்றோ அதிர்ஷ்டசாலிகள் என்றோ சொல்லல. நபிமார்கள் அதிர்ஷ்டம் பெற்றார்கள், நாங்கள் எங்களுக்கு ஆட்சி அப்படியெல்லாம் பேசல. சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், சோதிக்க தந்திருக்கிறான், நபுவத்தை தந்திருக்கிறான், ஆட்சியை தந்திருக்கிறான். என்ன சோதனை? அஷ்குர் அம் அக்ஃபுர். நாங்கள் இதில் நன்றியுடன் நடக்கின்றோமா, நன்றி கெட்டவர்களாக வாழுகிறோமா என்பதை சோதிப்பதற்கான எல்லாம் தந்தான் என்று நபிமார்கள் கூட சொன்னார்கள். எனவே சோதரே, எதை நாம் பார்த்தாலும், எதுவெல்லாம் அடைந்து விட்டோமோ, அல்லாஹ் தந்து விட்டானோ,
அதில் எல்லாம் எங்களுடைய பார்வை சோதனைக்குரியது. நன்றி செலுத்துகிறோமா? நன்றி கெட்டு வாழுகிறோமா? நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதை வாழ்க்கைக்கு உதவியாக்கி தருவான். நன்றி கட்டி நடந்தால் அதிலேயே வாழ்க்கையெல்லாம் சீரழிய வைப்பான். அந்த சாமான், அந்த நியமத் கையில் வச்சுக்கொண்டு வாழ முடியாத ஒரு தடுமாற்றத்தை, ஒரு இழிவை, ஒரு சீரழிவை அல்லாஹ் தலை கொடுப்பான். செல்வம் தான் அதில் சீரழிஞ்சு போவார், பதவிதான் அதில் சீரழிஞ்சு போவார், அவருக்கு கூட ஒரு பட்டாளம் தான் அதில் சீரழிஞ்சு போவார், அவர் விவேகிதான் அதுக்குள்ளே சீரழிஞ்சு போவார். ஏன்? நன்றி கெட்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படித்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். சரிங்கிற ஊர் பற்றி என்ன சொல்ல போகிறோம்? நன்றியுள்ள மக்கள் வாழுகின்ற ஊரா, நன்றி கெட்ட மக்களுடைய ஊரா? நன்றியுள்ள மக்களுடைய ஊராக இது ஆக வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் ஈமானியத்தை படிக்க வேண்டும், அல்லாஹ் தந்தனை படிக்க வேண்டும். பிறகு முடிவெடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய பூமியிலே வாழ்கிறேன், அல்லாஹ் தந்த தோட்டத்தை பாவிக்கிறேன், அல்லாஹ் தந்த புத்தியை பாவிக்கிறேன், அல்லாஹ் தந்த தொழிலை செய்கிறேன், அல்லாஹ் தந்த அதிகாரத்தை செய்கிறேன் என்று முடிவெடுப்பார்கள். பிறகு அதிலிருந்து விளங்கி எடுப்பார்கள், நன்றியுடன் நடப்போம். நன்றின்னா என்ன? அல்லாஹ் நன்றிக்குரிய வழியை சொல்லியிருக்காரா? யஅமலு ஆல தாவூது ஷுக்ரா. தாவூதுடைய குடும்பமே நிறைய நிலைமை தந்திருக்கிறோம், சுக்குர் செய்யணுமே. என்ன சுக்குர்? இந்த ஆட்சியில் அறவாசி அல்லாஹ் காண்டி கொடுக்குறேனா? அப்படியா? யஅமலு, அமல் செய்யுங்கள். உங்களுக்கு தரப்பட்ட நியாமத்துக்களே அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அமல் செய்யுங்கள். ஆனால் இந்த உணர்விலே வாழக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் தான். ஓ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். இந்த நன்றியுடன் வாழுகின்றவர்கள் உலகத்தில் கொஞ்சம்தான் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கெல்லாம் அறிவித்திருக்கின்றார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி செலுத்தி காட்டினார்கள். இரவெல்லாம் விடிய விடிய தொழுதார்கள், கால்கள் வீங்கும் வரையில் தொழுதார்கள். ஹத்தா தவர்ரம கதமாகு, கால்கள் வீங்கி விட்டது தொழுதார்கள். கால் வீங்கிதே, கொஞ்சம் ஓஃப் எடுப்போமா? நாம் கால் கடுக்குது, கடுக்க பார்க்குது, நிப்பாட்டிடுவோம். என்ன தராவிக்கு வரல, கொஞ்சம் மேல்கை கொஞ்சம் அசதியாக இருக்கு, அன்னைக்கு தராவிக்கு ஓஃப் ஆகிக்கிறோம். கால் கடுக்கல்ல, கடுக்க பார்க்குது, அப்படி விட்டுருவார். நபிகள் கால்கள் வீங்கியது, விடல்ல தொடர்ந்தார்கள். எங்க முடிந்தது? ஹத்தா தத்த ஃபத்தரத் கதமாகு, கால்கள் வெடித்து போய்விட்டது, அதுவரையும் தொழுதார்கள். ஆயிஷா கேட்கிறார்கள், மனைவி கேட்கிறார், அனுதாபத்தில் கேட்கிறார், யார் சொல்றா? உங்களை முன்பின் பாவமெல்லாம் மன்னிச்சாச்சு தானே, அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான் தானே, அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் இந்த கஷ்டம்? இபாதத்தின் சிரமம் என்னத்துக்கு? சொன்ன பதில் என்ன? அஃபலா கூன அபுதன் ஷகூரா, நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதான்னு கேட்டார்கள். சரி, நன்றிக்குத்தான் கால்கள் வெடிக்கும் வரையில் தொழுகிறது. நம்முடைய தொழுகை என்ன? சலாம் கொடுக்கக்கூட்டா வந்துட்டு சலாம் கொடுத்த உடனே ஓடுகிறோம். இதை நன்றியுள்ள தொழுகையாகிறது. ஒரு கிழமையில் ஒரு நாடு ஜும்மாவுடைய தொழுகை. சிலர் வருவார்கள் 12:55 வந்து என்ன பயன் முடியலையா, என்ன முடியல, எவ்வளோ போயிட்டு அவர் வந்ததே 12:55 தான். பயான் கேட்க வரல, முடிக்க வரார், வீட்டை இருந்து கொண்டு முடிக்கலையா, என்ன 12 டைம் ஆகிட்டு. நன்றியுள்ள மக்கள் ஆயிடுது. வாங்க எத்தனை மணிக்கு சொன்னது? எத்தனை மணிக்கு அதான் சொன்னது? 12 மணிக்கு வந்தால் முன்னுக்கு சும்மா இருக்கிறார். 12:55 வந்து ஹவுதோடியிலிருந்து சிலாக்கள் கேட்பார்கள், என்ன முடியல, டைம் ஆகிட்டேன்னு சொல்லி. சரி, நன்றியுடன் நடக்கிறோமா? இபாதத்துடைய தரம் என்ன? எங்களுடைய நபியர்கள் கால்கள் வீங்கும் தொழுது இபாதத்தின் சிரமத்திலே இன்பம் கண்டார்கள். நன்றி இபாதத்தின் சிரமத்திலே இன்பம் காணுகிறது. தொழுகையுடைய சிரமத்திலே இன்பம் ஏன்? நன்றி காணி தொழுகிறது. எனவே சொல்லே இபாதத் நன்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாம் நன்றியுள்ள வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நன்றி கெட்ட ஊர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த பாடத்தை முன்மாதிரியை எங்களை ஊருக்கு முன்னால் வச்சு பார்த்தா விளங்கும் எங்களை ஊருக்கும் அந்த ஊருக்கும் உள்ள ஒப்புதல் என்னன்னு சொல்லி அல்லாஹ் காட்டுகிறான். இந்த ஊரை பார்த்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் மஸலன் கரியத்தன் கானத் ஆமீனத்தன் முத்துமையின்னா, ஒரு ஊர் ஒன்று இருந்தது. அல்லாஹ் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த ஊர் எப்படி தெரியுமா? ஆமீனத்தன் முத்துமையின்னா, அமைதியும் பாதுகாப்புமான ஊர். அந்த ஊருக்கு உள்ளுக்குள்ளேயும் எந்த பயமும் கிடையாது. அந்த ஊருக்குள்ளே எந்த பயங்கரமும் கிடையாது. அதனால் உள்நாட்டு குழப்பங்களோ உள்ளுக்குள்ள பிரச்சனையோ
எந்த அளவு என்றால் அந்த ஊரில் பயப்படுறதுக்கு பாம்பு கூட கிடையாது, பூராம் கூட கிடையாது. இரவில் படுக்கிறமே கதவை திறந்து கொண்டு படுக்கலாமா? பயம் இல்லை, திறந்து கொண்டு படுக்கலாம். அங்கே ஊருக்குள்ள ஒன்றுமே கிடையாது. வந்து ஊர் அமைதியானது, பாதுகாப்பு. வெளியிலிருந்து யாராவது ஊருக்கு சதிகாரர்கள் கிடையாது, எதிரிகள் சுற்றி கிடையாது. அப்படியான ஊர், அமைதியான பாதுகாப்பான ஊர். அது மாத்திரமல்ல, ரகதமின் கொள்ளை மக்கான், பொருளாதாரத்தை தன்னிறைவான ஊர். எங்கெல்லாம் என்னவெல்லாம் விளையுதோ உற்பத்தி ஆகுதோ எல்லாம் இங்கே வரும். வியாபாரத்திலே சென்றதாக இருந்தது. அப்படியான பிஸ்னஸில் முன்னேற்றம், திருப்தியான ஆட்சி, அவர்களுக்கு பொருத்தமான சூழல், அழகான வியாபாரம் எல்லாம் இருந்தது. சொன்னது என்ன? அல்லாஹ் அமைச்சு தந்தது நன்றியுடன் நடவுங்கள். நபிமாவுடைய தாவத் வந்தது இந்த ஊருடைய அமைதி, பாதுகாப்பு, தாராளமான பொருளாதாரம், வாழ்றீங்களே சந்தோஷமாக, ஒரு பிரச்சனையும் இல்லையே, நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய இந்த ஏராளமான அருட்கொடைகளுக்கு நன்றி கட்டி நடந்தார்கள். நினைச்சாங்க இது இயற்கையாக நடக்கிறது என்று நினைத்தார்கள். அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த விலங்கல்ல, எதெல்லாம் இயற்கையாக நடக்குது என்ற ஆரம்பத்திலேயே அறிவறி படிக்கையிலேயே ஊட்டப்பட்ட நாசிக உணர்விற்குதானே இயற்கை என்று. அது அந்த நஞ்சி திண்டதனால அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அமைச்சு தந்தது என்ற உணர்வு வரவில்லை. நன்றி கட்டி வளர்ந்தார்கள். முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நன்றி கெட்ட மக்களுக்கு நாம் என்ன தெரியுமா முடிவு செய்வோம்? அவங்க செஞ்ச இந்த நன்றி கெட்ட வேலைக்கு பகரமாக அவர்களுக்கு பசியையும் அவர்களுக்கு பயங்கரத்தையும் ஆடையாக அணிவித்து விட்டோம். பசியுடைய ஆடை, பயங்கரத்தின் ஆடை, பட்டினியுடைய ஆடை ஆடையாக அணிவிக்கப்பட்டது. அல்லாஹ் பசியை கொடுப்போம், பட்டினியை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லாமலுக்கு, பயங்கரத்தை கொடுப்போம் என்று சொல்லாமலுக்கு லிபாஸ் என்று சொல்லியிருக்கிறார். லிபாஸுல் ஜூஇ வல் ஹௌஃப், இவருக்கு பயங்கரத்தின் ஆடை, தரித்திரியத்தின் ஆடை என்று அல்லாஹ் ஏன் சொன்னா தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பொதுவாக வாழ்க்கையில் ஆடை என்பது அவருடன் இணைந்த ஒன்றுதான். ஆடையை மாற்றுவோம், ஆடை இல்லாமலுக்கு இருக்க மாட்டோம். இப்போ ஒரு ஆடை, வீட்டை போனவனே இதை கலட்டி போட்டு வேற ஒரு ஆடை, குடிக்க போகிறோம் கலட்டி விட்டு வேற ஒரு ஆடை, விளையாட போகிறோம் கலட்டி விட்டு வேற ஒரு ஆடை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் கலட்டி விட்டு வேற ஒரு ஆடை. சரி, ஆடை மாறுவே தவிர ஆடை இல்லாத ஒரு நிலை ஒன்று கிடையாது. ஆடை இல்லை, போட்டி கொண்டு இருப்போம். ஆடை மாறுது, இல்லாமல் போகிறதில்லை. உங்களோட வாழ்க்கையில் பயங்கரம் என்பது இல்லாமல் ஆகாது, மாறி மாறி வரும். முந்தி இவர்களால் பயங்கரம், பிறகு அவர்களால் பயங்கரம், பிறகு இப்படி பயங்கரம், பிறகு அப்படி பயங்கரம், இந்த வடிவத்தில் பயங்கரம், அந்த வடிவத்தில் பயங்கரம். நாங்கள் நினைச்சோம் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று. தீரல்ல, ஆடை மாற்றப்படுகிறது. பயங்கரத்தின் ஆடை மாற்ற தெரியுமா? நீங்களாம் நன்றி கட்ட கூட்டம், அதனால பயங்கரத்தின் ஆடை மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். தரித்திரியத்தின் ஆடை எப்போ பார்த்தாலும் என்ன பிஸ்னஸ் ஏறுது இல்லை, விழுகுது விழுகுது விழுகுது, என்ன பார்த்தாலும் ஒன்றுமில்லை என்ற தரித்திரியத்தின் பேச்சுத்தான் வரும். ஒரு பிச்சைக்காரன் 10 ரூபா ஒன்று தாங்களேன் என்று கேட்பான். ஒரு கோடீஸ்வரன் இன்னைக்கு 10 லட்சம் தாங்களேன்னு சொல்லுவான். 2 பேரும் தரித்திரியம் உள்ளது வேண்டாம். இவன் 10 ரூபாயின் தேவையை கை நீட்டுகிறான், அவன் 10 லட்சத்தின் தேவையை பேங்கில் போய் கை நீட்டுறான். 2 பேரும் தரித்திரியத்தில் சமனானவர்களாக, 2 பேரும் நன்றி கெட்டவர்கள். நன்றி கெட்ட கூட்டத்தை எல்லாம் கை நீட்ட வச்சு கொண்டே இருப்பான். உள்ளது ஒரு நாளும் போதாது போதாது என்ற தரித்திரியத்தின் வாசலை அவனின் மீது எல்லாம் திறந்து கொண்டே இருப்பான். ஏன்? நன்றி கெட்டவர்கள். எனவே அல்லாஹ் இந்த ஊரை சொல்கிறான், இந்த ஊரை பாருங்க, இந்த ஊரில் இருந்த தாராளமான அமைதியான பாதுகாப்பான நிலைமைகள் நன்றி இல்லை, எப்படி நாங்கள் மாற்றி விட்டோம். அவங்களோட ஊரையும் பாருங்க, நன்றி உள்ள மக்கள் இருக்கிறார்களா அல்லது நன்றி கெட்டவர்கள் இருக்கின்றார்களா? ஒன்று அல்லாஹ் வசப்படுத்தி தருவான் அல்லது வாழ்க்கையை சீரழித்து விடுவான். சரி, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய முடிவு. எனவே நாம் நன்றி உலக வாழ்வதற்கு அல்லாஹ் தந்ததுதான் மேலான தீனுடைய வழிகாட்டல், ஈமானுடைய அமலுடைய இந்த வாழ்க்கை முறை. அதை நாம் எம்மிடத்திலையும் எம்முடைய முதன்மையாக எங்கள் குடும்பம், எங்கள் ஊர் மக்கள் இவ்வாறு ஒரு சமுதாயத்திலையும் கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு உழைப்பதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நன்றியுடன் மக்களாக
வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சிப்போமாக. வல்லநாயன் அல்லாஹ் தஆலா எங்களை நம்முடைய சமுதாயத்தையும் அவன் தந்த அருட்கொடைகளை விளங்கி உணர்ந்து நன்றி செலுத்தி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்ற கூட்டத்திலே ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி